மகாபாரதத்தில் பீஷ்மர் பற்றி பலரும் அறிந்த கதைகள் இருக்கின்றன. ஆனால் மிகச் சிறிது பேர் மட்டும் கேள்விப்பட்ட ஒரு மர்மமான, மனதை கவரும் சம்பவம் உண்டு. பீஷ்மரும் ஒரு இரகசிய வாக்குறுதியும். குருக்ஷேத்திர போருக்கு முன் ஒரு இரவு. அந்த இரவில் யாரும் அறியாமல் பீஷ்மர் கங்கை கரைக்கு சென்றார். அங்கு அவர் யாரை சந்தித்தார் தெரியுமா? அவர் தாய் கங்கை தேவி. நிலவு வெளிச்சத்தில் கங்கை மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நீரில் இருந்து கங்கை தேவி தோன்றி மகனை பார்த்து மெதுவாக பேசினாள். மகனே, நீ தர்மத்தின் வடிவம். ஆனால் இந்த போரில் தர்மம் யாரின் பக்கம் இருக்கும் என்று உனக்கு தெரியும். பீஷ்மர் அமைதியாக இருந்தார். அவர் அறிந்தார் பாண்டவர்கள் தான் நியாயம். ஆனால் அவர் கௌரவர்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். மனதை உடைக்கும் முடிவு. கங்கை தேவி கேட்டாள், நீ ஏன் அநியாயத்தின் பக்கம் போராட வேண்டும்? அப்போது பீஷ்மர் சொன்னார், அம்மா, நான் தர்மத்தை காப்பாற்ற முடியாவிட்டாலும் என் வாக்கை துரோகம் செய்ய மாட்டேன். அவர் தொடர்ந்து கூறினார், ஒரு வீரனுக்கு அவன் உயிரை விட அவன் வாக்கு பெரியது. இந்த வார்த்தைகள் கங்கை தேவியை கூட அமைதியாக்கின. மறைந்த இரகசியம். அந்த இரவு முடிவில் கங்கை தேவி ஒரு இரகசியத்தை சொன்னாள். நீ விழும் நாள் தர்மம் எழும் நாள் ஆகும். அதனால் தான் பீஷ்மர் அர்ஜுனன் முன் ஆயுதம் கீழே வைத்தார் மற்றும் சிகண்டி முன்னிலையில் தன்னை எதிர்த்து போராட அனுமதித்தார். இந்த கதையின் அர்த்தம். இந்த சிறிய மறைந்த கதை நமக்கு சொல்லுவது, சில நேரங்களில் நியாயம் தெரிந்திருந்தாலும் கடமை நம்மை வேறு வழியில் நடத்தும். வாக்கு, தர்மம், உண்மை இவை எப்போதும் ஒரே பாதையில் வராது. ஒரு மனிதனின் பெருமை அவன் எடுத்த முடிவுகளில் இருக்கிறது.